ஓம் சாந்தி. உடலை விட்ட கிருஷ்ணநகர் டெல்லியை சார்ந்த தாதி கமல்மணி தாதியினுடனான அவரின் உணர்வுகளை இப்படி வெளிப்படுத்துகிறார். 1937 நான் 7 வயதில் இருந்தபோது நான் சிறு குழந்தையின் வரிசையில் ஹைதராபாத் சிந்திற்கு வந்தேன். எங்களை பராமரிக்க 5 தாதிகள் நிமித்தம் ஆகினர். அதில் தாதி பிரகாஷ் மணிஜியும் ஒருவர். ஆகவே என்னுடைய சிறு குழந்தையிலிருந்தே நான் தாயின் அன்பையும் தாதிஜி பிரகாஷ் மணியிடம் அனுபவித்திருந்தேன். பௌதீக பராமரிப்பின் கூடவே ஆன்மீகத்தையும் மேன்மையான நடத்தையும் இரண்டையும் கிரகிக்க எங்களை தாதி தூண்டுவதும் உண்டு. இந்த அடிப்படையில் நாங்கள் தாதிஜியை முன்னி மம்மா அல்லது சின்ன அம்மா என்று அழைப்பதுண்டு. இருப்பினும் மம்மாவாகவே இருந்தார். ஆனால் நாங்கள் தாதியிடம் அம்மாவின் அன்பை பெற்றதால் நாங்கள் அவரை முன்னி மம்மா என்று அழைப்பதுண்டு. நான் பார்த்த இன்னொரு விஷயம் என்னவென்றால், சிறியவராகவோ பெரியவராகவோ இருந்தபோதும் தாதி மனதார அனைவருக்கும் அன்பை கொடுத்தும் எடுத்தும் கொள்வதுண்டு. அனைவரையும் சமமாக பார்ப்பது அவருடைய இயல்பாக இருந்தது. அவர் எல்லோரிடமும் பாரபட்சமற்றவராக இருந்தார். எப்பொழுதும் புன்னகை சிரிப்புடனும் அனைவரிடமும் கலந்தும் மற்றும் அனைவரிடமும் இயல்பாக இணக்கமாக இருந்தார். தாதியின் வாழ்க்கையிலிருந்து இந்த அனைத்து விசேஷ தன்மைகளையும் என்னுள் புகுத்த நான் கற்றுக்கொண்டேன். நான் டெல்லிக்கு கிருஷ்ணநகர் சென்டருக்கு தாதியுடன் 1960 வந்தேன். கூடவே பாபா சித்திரச்சாலா என்ற ஒரு கலை யக்ஞத்தை, அதாவது ஆர்ட் யக்ஞத்தை ஆரம்பித்தார். சகோதரர் ஆத்தாம் பிரகாஷ், சகோதரர் ஜக்ரு மற்றும் பல சகோதர கலைஞர்கள் படத்தை உருவாக்கியும் வர்ணம் தீட்டவும் செய்தனர். சித்திரச்சாலையில் உள்ள படங்களை பார்ப்பதற்கு தாதிக்கு நிறைய ஆர்வம் இருந்ததை நான் கண்டுபிடித்தேன். அவர் திடீரென சித்திரசாலைக்கு வருவதுடன் மட்டுமல்லாமல் அங்குள்ள படங்களை பார்த்து உடனடியாக அவர் மிகுந்த மகிழ்ச்சி அடைவதும் உண்டு. கரோல்பாக் டெல்லியிலிருந்து தாதி ஒரு தடவை எனக்கு ஃபோன் செய்து கூறினார், கமல்மணி, நான் உன்னுடைய இடத்திற்கு வரப்போகிறேன். என்னுடன் சில சகோதரிகளும் வருவார்கள் என்று. நான் தாதியும் அவரின் குழுவும் வருவதற்கான தயாரிப்புகளை செய்தேன். தாதியும் அவருடைய குழுவும் பெரும் புன்னகையுடன் வந்தார்கள். நமது இனிமையான தாதி தமாஷாக கூறினார், நீ ஏற்றுக்கொள்கிறாயோ இல்லையோ, நாங்கள் உன்னுடைய விருந்தினர்கள் என்று. ஓம் சாந்தி.